இந்த உயிர் ஒரு முறை மக்களே. இந்த ஒரு முறைங்கிறது நமக்கு எவ்வளோ நாள் மக்களே? ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. ரொம்ப கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளில் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது, நம்மளால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நம்மளால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைங்கிறது நிறையா இருக்குது. இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு பத்தாது, இந்த காலங்கிறது பத்தாது. ஸோ அப்படிப்பட்டதில் நம்ம பாட்டில் நம்ம சௌரியத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு தற்கொலைங்கிற எண்ணத்தை கைவிடுங்க. ஸோ வாழ்க்கையில் அடுத்த வாய்ப்புங்கிறது நிறையா இருக்குது. எனக்கு மெடிசின் சீட்டு கிடைக்கல, நீட்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுங்கிற பயத்தில் சூசைட் பண்ணிக்கிறவங்களா இருக்கட்டும், 10th 12th நான் சரியாக படிக்கல, ஃபெயில் ஆகி அதுக்காக சாகிறேங்கிறவங்களா இருக்கட்டும், அனைத்துமே முட்டாள்தனமான விஷயம். சாகிற அளவுக்கு தைரியம் இருக்கிற நமக்கு ஏன் அதை தாண்டி வாழ முடியாதா? ஸோ வாழ்க்கையில் நிறையா சாதிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. படிக்கிறதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது. தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் டோட்டல் வேஸ்ட். இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு முட்டாள். உங்களை வளர்த்தவங்க சரியில்லைன்னு அர்த்தம். தற்கொலை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை வளர்த்தவங்க சரியில்லைன்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேரண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸை நினச்சி பாருங்கள். அவங்களுக்காக வாழுங்க. உங்களை நம்பி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக ரோடாக சம்சா விற்று உங்களுக்காக கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு வேர்வை செஞ்சு உழைச்ச உங்கள் பெற்றவங்களை நினச்சி அவங்களுக்காக வாழணும், அவங்களுக்காக சாதிக்கணும்னு நினைங்க. நீங்கள் உங்களோட ஒரே ஒரு டாக்டர் நீட்டுங்கிறத மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதுக்காக உடனே நான் போய் சாவரேன்னு செத்தீங்க அப்படின்னா ரொம்ப தவறு மக்களே. அது பெற்றவங்களுக்கு பெருத்த அவமானம். உங்களை நம்பி உங்களை இவ்வளோ நாள் வளர்த்த உங்கள் பெற்றவர்களுக்கும் எல்லாத்துக்குமே பெரிய அவமானம் மக்களே. இது அவங்கள அப்படி அவமானப்பட வைக்காதீங்க, வருத்தப்பட வைக்காதீங்க, வேதனைப்பட வைக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த நீட்டுக்கும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கும் பயந்து அஞ்சு யாரும் தற்கொலைங்கிற முடிவுக்கு போகக்கூடாது. அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. தற்கொலை என்பது பார்த்தீங்கன்னாக்கா மிக 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 மோசமான அடி முட்டாள்கள் செய்யக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் மக்களே. சூசைட், தற்கொலை அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு முடிவு அல்ல அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் மக்களே. ஸோ வாழ்க்கையில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு தவறான முடிவை யாரும் எடுக்கவே கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இது ஒன்று தான் வழி அப்படின்னு நினைக்காதீங்க. வேறு வழிகள், 1000 வழிகள் நிறையா இருக்குது வாழ்வதற்கு. வெற்றிக்கான பாதைகள் நிறையா இருக்குது.